அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அம்மா, ரொம்ப வலிக்குது. மதி மதி பயப்படாத, ஒண்ணும் செய்யாது. அம்மா, ஏய் என்னடி, என்ன ஆச்சு? அத்தை, மதிக்கு வயிறு வலிக்குதா, என்னன்னு பாருங்க. மதி, என்னம்மா? அத்தை, முடியல அத்தை, வயிறு ரொம்ப வலிக்குது. சாலா, என்னாச்சு? அக்கா, என்னன்னு பாருங்க, மதி வயிறு வலிக்குதுங்கறா. வயிறு வலிக்குதா? என்னடி, ரொம்ப வலிக்குதா? ஆமா அத்தை, முடியல. சரி மதி, உட்காரு. இல்ல அத்தை, என்னால முடியல. கண்டிப்பா உட்கார முடியாது, ரொம்ப வலிக்குது அத்தை. அக்கா, வாங்கக்கா, ஹாஸ்பிடல் போயிடலாம். அம்மா, ஐயாவுக்கு ஃபோன் பண்ணவா? ஐயாக்கு ஃபோன் பண்ணா இந்நேரம். அத்தை, நான் வேணா சக்திக்கு ஃபோன் பண்றேன். இல்ல போறடி. சீரகம் பொரிச்சு கொடுக்கலாம். மதி, நிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வலிக்குதா? இல்ல அத்தை, ஆனா இந்த மாதிரி வலி வந்ததில்ல. ரொம்ப வலிக்குது அத்தை. அடி வயிறுங்கும் போது சூட்டு வலியா கூட இருக்கலாம். சாலா, நீ போய் சீரகம் பொரிச்சு கொண்டு வரியா? சரிக்கா. சீரகம் நல்லா பொரிய விட்டு நீஸ் தண்ணியை ஊத்தி கொண்டுட்டு வா. அப்புறம் வெந்நியம் வை. சீரக தண்ணி குடிக்கட்டும், வெந்நிய இடுப்புக்கு ஊத்தி விடலாம். பிள்ளை வலினா இன்னும் நல்லா வலி வரும். வலி நிக்காம திரும்ப திரும்ப வருது அப்படின்னா உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக என்ன ஏதுன்னு பாப்போம். சரிக்கா. போ சாலா, சீக்கிரம் போ. நானும் வரேம்மா, வாங்க. அப்பா, அம்மா. ஏய், ஒண்ணு செய்யாதடி, தலை பிரசவம்ல அப்பப்ப இந்த மாதிரி வலி வரத்தான் செய்யும். அதுவும் இல்லாம நம்ம வீட்டு குழந்தை செலவே இல்லாம வரணும்னு நினைக்கிறாளோ? அடுத்த வாரம் வளகாப்பு வச்சுக்கலாம்னு பேசிக்கிட்டு இருந்தா. என்னடி இப்ப வயிறு வலிக்குதுங்கற? தெரியல, மாடிப்படி ஏறி இறங்கிட்டு இருந்தேன், திடீர்னு அடி வயிறு சொல்லன்னு புடிச்சு வலிக்குது. சரி ஒண்ணு செய்யாது, அழாத. சீரக தண்ணிய குடி, அப்புறம் சுடு தண்ணிய இடுப்புக்கு ஊத்தலாம். வலி குறைஞ்சிருச்சுன்னா பிள்ளை வலி கிடையாது. இல்ல இதை விட இன்னும் வலி அதிகமா இருக்குன்னா உடனே ஹாஸ்பிடல் கிளம்பிடலாம். ஓகேவா? சரிங்க. அம்மா, நான் வேணா ஃபோன் பண்ணவா? இல்ல பாத்துக்கலாம்டி. நம்ம ஆபீஸ்ல இந்த டைம்ல எல்லாம் ஒர்க் மீட்டிங் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. சரத் வேற இன்னைக்கு தான் டியூட்டிக்கு போயிருக்கேன், ரொம்ப பிஸியா இருப்பேன், கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கான். பாத்துக்கலாம். வலி குறையலாட்டி அடுத்த செகண்ட் எல்லாருக்கும் ஃபோன் தான். உடனே ஹாஸ்பிடல் கிளம்பிடலாம். சரிங்கம்மா. அப்பா, அம்மா. மதி, கொஞ்ச நேரம் உட்காரலாமே? இல்ல வேணி, முடியல, வலி ரொம்ப இருக்கு. அது ஒண்ணு இல்லடி, வலி ரொம்ப இருந்தா உட்காந்து வலியை தாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். சீரக தண்ணி குடிச்சிட்டு வெந்நிய ஊத்துவோம். சாலா, இதோ ஒரு நிமிஷம்க்கா. வா வா வா. அம்மா. மதி மதி, இந்தாடி. சாலா, கொண்டா. இந்தாமா, இந்தா, இத முத குடி. மதி, வாங்கி குடிமா. இரு நானே தாரேன். இந்தாடி, மெதுவா குடி. குடிடி. ஏய், மிச்சம் வைக்காம குடி. சூட்டு வலினா இதுக்கே சரியா போகும். போதாத்த, கொண்டு வந்ததே கொஞ்சம் தான், குடிமா. மதி, குடிடி. அவ்வளவுதான். அம்மா, வெந்நீ ரெடி. மதி, வா. என்னால முடியல. வெண்ணி தண்ணியை இடுப்புக்கு ஊத்துறது நல்லதுடி. சூட்டு வலினா நல்லா குறைஞ்சிடும். நடக்க முடியுமா அத்தை? ரொம்ப வலிக்குது. ஐயோ மதி, வா, நான் கூட்டிட்டு போறேன், வா. சாலா, கையப்படி கூட்டிட்டு போய் இடுப்புக்கு மட்டும் தண்ணி ஊத்தி விட்டுட்டு வரலாம். சரிக்கா. நீ வாமா, மெதுவா வா. ஓ மதி, வெண்ணி தண்ணி ஊத்தி அடுத்து வலி வந்ததுன்னா உடனே ஹாஸ்பிடல் போயிடலாம். பயப்படாத. சரி வேணி, வா, என் கைய பிடிச்சுக்கோ, மெதுவா வா. சரிங்க அத்தை. அம்மா, வெந்நீ கரெக்டான சூடுல தான் இருக்கு, பாத்துக்கோங்க. சரிடி. என்ன வலியாக்கா திடீர்னு இப்படி? மழை பெய்யறதும் புள்ள பிறக்கிறதும் கடவுளுக்கு கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம், இன்னைக்கே நம்ம வீட்டு வாரிசு வரணும்னு இருந்தா வந்துதானே ஆகணும். அதுவும் சரிக்கா. ஏய் சுபா, என்னம்மா, ஏன் சினுங்குற? மல்லியக்கா, பிள்ளை வலினா இப்படிதான் வலிக்குமா? ஐயோ பாவம், மதியே அழுகுறா. எனக்கு பயமா இருக்குக்கா. உனக்கு பயமா இருக்கா? ஏன் சுபா, எங்களுக்கு எதுவும் தெரியாம நீ எதுவும்? ஐயோ மல்லியக்கா, இப்பலாம் ஒண்ணு இல்ல. எப்படினாலும் இதெல்லாம் நானும் தாண்டி தானே வரணும். அது வராம எப்படி? பொண்ணா பிறந்தா இதெல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும். அதான் பயமா இருக்கு. நல்லா பயந்து போ. மா, மா. என்னடா ஒரு டிக்கெட்டை இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். பாரு, தூங்கி எழுந்து அரகர தூக்கத்துல வாரா. என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஏன் தூங்க? என்னாச்சு சுபா? ஏன் அழுகுற? சிந்து, சிந்து, அது வந்து என்னாச்சு? மல்லியக்கா, நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? வேணி, என்ன எல்லாம் ஒரு மாதிரி? என்ன ஆச்சு? சிந்து, மதிக்கு வயிறு வலின்னு. என்ன வயிறு வலியா? ஆமா. மதியானி எங்க? குளிக்க போயிருக்காங்கம்மா. குளிக்க போயிருக்காங்களா? ஐயோ மல்லியக்கா, வயிறு வலி வந்தா ஹாஸ்பிடல் போணும். குளிக்க போயிருக்காங்கன்னு சொல்றீங்க? சிந்து, அது ஒண்ணு இல்ல, சீரக தண்ணி கொடுத்திருக்கு, இனி வெந்நிய இடுப்புக்கு ஊத்துனா பிள்ளை வலினா நல்லா வரும், அப்புறம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்கலாம்னு அம்மா சொன்னாங்க. ஓ அப்படியா? கொஞ்ச நேரம் தூங்கங்கள என்னென்னமோ நடந்திருக்கு.
அதுக்குதான் உன்னை தூங்காதன்னு சொன்னா கேக்குறியா? வள்ளி அக்கா, சுபா, நீ ஏன் அழுகுற? சிந்து, மதி பாவம் வலி தாங்காம எப்படி அழுதா தெரியுமா? இதுக்கு நீ ஏன் அழுகுற? தெரியல, எனக்கு அழுகையா வருது. சரி சரி அழாத, நான் போய் மதிய நீ பாத்துட்டு வரேன். இரு இரு, வெண்ணி ஊத்திட்டு வருவாங்க. ஓ அப்படியா? ஏன் வள்ளி அக்கா, இன்னைக்கு குழந்தை பிறந்துருமா? பாப்பாவை நான் தூக்கிடுவேனா? தெரியலையே, வெயிட் பண்ணி பாப்போம். சுபா, அண்ணனுக்கு அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சா? இல்ல இல்ல அத்தை, யாருக்கும் சொல்ல வேண்டாம், அடுத்து பார்த்துட்டு சொல்லலாம்னு சொல்லிருக்காங்க. என்னது பார்த்துட்டு சொல்லிக்கலாமா? என்ன அந்த காலத்துல மாதிரி வீட்லயே குழந்தை பெத்துக்கலாம் நினைச்சிட்டாங்களா? அம்மா, கத்தாத, பெரியவங்களுக்கு தெரியாததா நமக்கு தெரிஞ்சிட போது. பேசாம இரு, அம்மா பாத்துக்குவாங்க. அதுவும் சரிதான். அவசரம் கொடுக்க மாதிரி வாய் பேசுனேன், வாயிலே அடி விழுகும். புரிஞ்சா சரி. சரி சரி ஓகே, வெயிட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம வீட்டு குட்டி குழந்தை வந்தாலும் சந்தோஷம் தான். என்ன மதிய நீ தான் தைரியமா இருக்கணும். வெயிட் பண்ணலாம். சுப்பிரமணி சார், இங்கதான் சார், இங்கேயே தான் இருக்கா. ஆள நாயகி, நாயகி மேடம், என்ன பண்றீங்க? என்ன நாயகி, இந்நேரமே தூக்கமா? சார் வந்தது கூட தெரியாம நிக்கிற. சாரி சார், கவனிக்கல. ஏன் நாயகி, ஜெயில நேரம் போறது கஷ்டமா இருக்குன்னு உன்னோட சுய சரிதத்தை எழுதுவான்னு எழுதிக்கிட்டு இருக்கியோ? இப்போ வரைக்கும் இல்ல சார், இனிமேல் ட்ரை பண்றேன். சுப்பிரமணி, ஓகே சார். என்ன நாயகி, எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். என்ன ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல, உன்னை நல்லா விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். ஜெயில் வாழ்க்கை ஓகேவா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எப்படி சார்? எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தானே போகணும். வாழ்க்கை இப்படிதான் ஆயிப்போச்சுன்னா அத வாழ்ந்துதான் பார்க்கணும். என்ன நாயகி, பேச்சுல வித்தியாசம் தெரியுது. என்ன சார் பண்ண, 5 மாசம் ஆச்சு நானும் உள்ள வந்து. பொசுக்குன்னா 6 மாசம் சிறை தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க. இன்னும் ரிலீஸ் ஆக 1 மாசம் தான் இருக்கு. கூட நான் திருந்தலாட்டி அப்புறம் நான் என்ன மனுஷி? நீங்க ஜெயில போற சோத்துக்காவது விசுவாசமா இருக்க வேண்டாமா? அதான் சார், வேற ஒண்ணும் இல்ல. வேற என்ன இருக்கு, என்ன இல்லைங்கிறத நான் பாத்துக்கிறேன். ஆமா, உன் பசங்க வந்து பாத்துட்டு போறாங்களாமே, என்ன விஷயம்? என்ன சார் அநியாயமா இருக்கு? என் பசங்க என்ன வந்து பாத்துட்டு போறாங்கன்னா என் மேல உள்ள பாசத்துல அதையும் சந்தேக பார்வையில பாப்பீங்களா? பெத்தவளை வந்து என் பெத்த பிள்ளைக பார்க்க கூடாதா? இல்ல, பார்க்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குன்னா சொல்லுங்க. இன்னும் 1 மாசம் தானே இருக்கு. என் பசங்க யாரையும் வர வேண்டாம்னு சொல்லிடுறேன். சட்டம் சரிதான். அப்புறம் என்ன எதுக்காக பார்க்க வந்தீங்க? நலம் விசாரிக்க கண்டிப்பா வந்திருக்க மாட்டீங்க. என்ன மேட்ருங்கிறத சொல்லுங்க. வயசாயிடுச்சா? ரொம்ப நேரம் நிக்க முடியல. நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கணும். ஓஹோ, இல்ல கொலை முயற்சி கேஸ்ல 6 மாசம் உள்ள வந்தீங்க, அடுத்து கொலை கேஸ்ல? சார் நான் திருந்தி நல்லவளா இருக்கணும்னு நினைக்கிறேன். வேண்டாம் சார், என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என்னது நல்லவளாவா? ஏன் சார், நான்லாம் திருந்த கூடாதா? எனக்காக இல்லாட்டியும் என் பசங்களுக்காக நான் திருந்தணும். இப்படியே நான் உள்ள உட்காந்துட்டு இருந்தா என் பசங்க அவ்வளவுதான். அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியாது, அவங்க வாழ்றத நான் பார்க்கவும் முடியாது. பிறகு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? நாயகி, நீ பேசுறது லாஜிக்கா தான் இருக்கு. அதான ஒரு பெத்த தாயா, ஒரு அம்மாவா எல்லாரும் என்ன ஆசைப்படுவாங்க? தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்லா வாழணும்னு. அந்த ஆசையை தான் நீயும் படுற. வெரி குட் சார், உங்க பாராட்டுலாம் எனக்கு தேவையில்லை. ஓகே, அப்பனா நீ திருந்திட்டேன்னு சொல்ற. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல நாயகி, பிரச்சனைன்னு ஒண்ணு இல்ல. இருந்துட்டா ஓகே, இனி நீ எந்த தப்பும் பண்ண மாட்ட, அதனால ஜெயிலுக்குள்ளேயும் வர மாட்டேன் நீ நினைக்கிற. ஆமாண்டா, ஆமா, தப்பு பண்ண மாட்டேன். தப்பே இல்லாம பண்ணுவேன். ஜெயிலுக்குள்ள போட்டு என்னையே நலம் விசாரிக்க வாரியோ? வாரேன், இன்னும் 1 மாசத்துல வெளியே வாரேன். அது வரைக்கும் உன்கிட்ட இப்படி பொறுமையா தான் பேசுவேன். ஏன்னா உன்கிட்ட என் திமுற காமிச்சிட்டேன். அடுத்து நீ என்ன வெளியவே வரவிட மாட்ட. வாரேன்டா, வெளியே வந்து அப்புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன். ஓ அப்படியா? என்ன 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 அப்படியா? நான் ஒண்ணுமே சொல்லலையே. நாயகி, நீ உளறதுலே தெரியுது. ஏதோ பிளான பக்காவா போட்டிருக்க. நாம திமுற பேசுனா இவன் வெளியே விட மாட்டான், உள்ளேயே உடச்சு போட்டுவாங்கிற பயத்துல நல்லவ மாதிரி நடிக்கிற. நடி எத்தனை நாளுக்கு நீ நடிக்கிறேன்னு பாக்குறேன். நீ வெளியவே வந்தாலும் எங்களோட போர்வை பூரா ஓமையில தான் இருக்கும். சார், என்ன சார்? ஒண்ணு இல்ல நாயகி, ரொம்ப நல்லவளா இருந்தா நல்லதுதான். நான் தப்பே இல்லாம செய்யணும்னு மட்டும் நினைச்சிடாத. நீ இனிமேதான் ஏதாவது தப்பு பண்ணி மாட்டி நீ திரும்ப உள்ள வரணும்னு அவசியம் இல்ல. ஏற்கனவே நீ பண்ண தப்பெல்லாம் குழி தோண்டி புதைச்சிருக்க. அதை தோண்டி எடுக்க கொஞ்ச நேரம் ஆகாது. என்ன பாக்குற? இதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. 4 வருஷத்துக்கு முன்ன என்னென்ன கேஸ் பதிவாயிருக்குன்னு
அந்தந்த ரிப்போர்ட்டை தூசி தட்டி எடுத்தா கூட போதும். அதுல பாதி நீ தான் சம்பந்தப்பட்டிருப்ப. சார் இங்க பாரு, நீ நல்லபடியா இருக்கிற வரைக்கும் நானும் அமைதியா பொறுமையா இருப்பேன். இல்ல நீ எதிர்பார்க்காத விஷயம்லாம் எதிர்பார்க்காத நேரத்துல நடக்கும். ஓகே ஓகே சார். சுப்பிரமணி, சார் வாங்க போலாம். ஓகே சார். ஏதாவது மனசுல பிளான் வச்சிருந்தாலும் உன்னை இருக்கிற ஒரு மாசத்துல எல்லாத்தையும் மாத்திக்கோ. இல்லைன்னா அடுத்து ரொம்ப கஷ்டப்படுவ. புரியுதா? என்ன? ஓகே ஓகே சார். அது சுப்பிரமணி வாங்க. போலாம் சார். ஏண்டா என்னையே அரட்டிட்டு போறியோ? போடா போ. நான் இவ்வளவு பொறுமையா இருக்கிறேனா புலி பதுங்கிறது போயிறதுக்காகடா. பக்காவா பிளான் பண்ணிருக்கேன். இன்னும் 1 மாசம் 30 நாள் வெளியே வந்து அப்புறம் நீ மட்டும் இல்லடா உன் குடும்பத்தையே கதி கலங்க வைக்கிறேன். இது நாயகியோட பேச்சுலடா, வைராக்கியம். பாப்ப பாரு பாப்ப, உன் குடும்பத்தையே கதற விடுவேண்டா. நீ என்ன பண்ணிடுறேன்னு பாக்குறேன்டா பாக்குறேன். சார், என்ன சார் இப்படி பேசுறா? ரொம்ப நல்லவளா? நம்ப முடியலையே சார். அதான் சுப்பிரமணி, அவளோட எண்ணம் நல்லா புரியுது. நாம அவளை வெளியே விடணும். திரும்ப கேஸ் போட்டு உள்ள போட்டக்கூடாது. அதனால நல்லவ மாதிரி நடிக்கிறா. உண்மைதான் சார். டெய்லி அந்த பொசபதியும் தர்மாவும் மாறி மாறி பார்க்க வந்துட்டே இருந்தாங்க சார். என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க ஒண்ணுமே புரியல. பண்ணட்டும். என்ன பண்ணா என்ன? நம்மள மீறி என்ன பண்ணிருவான்னு நானும் பாக்குறேன். ஆமா சார். சார் இன்னும் 1 மாசத்துல நீங்க சொன்ன மாதிரி அவளோட பழைய கேஸ் எல்லாம் பேசாம தோண்டி எடுத்துடலாமா? பாக்கலாம் சுப்பிரமணி. கண்டிப்பா அடுத்து அவளை உள்ள தூக்கி போட்டோம், அவ வெளியவே வரக்கூடாது. அந்த மாதிரி கேஸ பாக்கலாம். கண்டிப்பா மாட்டுவா சார். சரி ஓகே சுப்பிரமணி, வாங்க நம்ம ஸ்டேஷனுக்கு போலாம். சார் மதியம் ஆயிடுச்சு சார். லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. நீங்க வேணா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வாங்க. நான் நம்ம ஸ்டேஷனுக்கு போறேன். மணி என்ன 12:30 தானே இருக்கும். ஒரு 2 மணி கிட்ட போய்க்கிறேன் சுப்பிரமணி. வாங்க ஸ்டேஷனுக்கு போலாம். பழைய ஃபைலுக்குலாம் கொஞ்சம் சைன் பண்ண வேண்டியிருக்கு. அதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறேன். ஓகே சார். சரி வாங்க போலாம். நாயகி, இவ்வளவு நாள் உன்னை பத்தி நான் யோசிச்சது இல்ல. ஆனா இன்னைக்கு உன் நடவடிக்கையில யோசிக்க வச்சிட்ட. இவ பிளான் பண்ணா கண்டிப்பா அதுல பாதிக்கப்படுறது ஃபர்ஸ்ட் சிந்து தான். ஏன்னா சிந்துவால தான் நம்ம உள்ள வந்துட்டோங்கிற கோபத்துல இருக்கா. அதுக்கு அடுத்துதான் சிவானி, அதுக்கப்புறம் தான் வேணி. நாம ஆனா அசால்ட்டா இருக்க கூடாது. சிந்துக்கும் சரி, சிவானிக்கும் சரி, இல்ல வேணிக்கும் சரி, இவளால எந்த பாதிப்பும் வரக்கூடாது. பாத்துக்கலாம். இப்ப இருந்தே உன்னை வாட்ச் பண்றேன். நாயகி, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அதுல தோத்து போய் தான் நிப்ப. கண்டிப்பா. மதிக்கு புள்ள வழிதான் வந்திருக்கு நினைக்கிறேன். போன் பண்ணு. இதோக்கா. சாரா, யார் போன் எடுக்கறாங்களோ உங்களை டக்குன்னு வர சொல்லு. இதோக்கா. அம்மா மதி கொஞ்சம் பொறுத்துக்கோ. தைரியமா இரு. இந்நேரம் தான் நீ தைரியமா இருக்கணும். சரிங்க. ஆனா ரொம்ப முடியல. பாக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்க ஹாஸ்பிடல் போலாம். இப்போ போயிடலாண்டி. இரு போன் பண்ணி வர சொல்லட்டும். அம்மா, நாமளும் கூட்டிட்டு போக முடியாதா? அப்பா அண்ணங்க எப்ப வர? நாமளும் எப்படி? காரும் கிடையாது. கார் இருந்தாலும் யார் டிரைவ் பண்றது? அம்மா, நானா ஆட்டோக்கு கால் பண்ணி வர சொல்லவா? ஆட்டோ இந்து, ஆட்டோ வர டைம்க்குள்ள சாலாமா தான் போன் பண்ண போயிருக்காங்களே. நம்ம வீட்டாளர்களே வந்துருவாங்க. ஆமாடி, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஆளாளுக்கு ஏதாவது சொல்லாதீங்க. அதுக்கு மேல அவ பயந்துற போறா. கொஞ்சம் நம்ம ஆபீஸ்ல இருந்து இங்க வீட்டுக்கு வரேனா ஒரு 20-25 நிமிஷம் ஆகுமா? ஒரு அரை மணி நேரம். யாராவது ஒரு ஆள் டக்குன்னு வந்துருவாங்க. அம்மா. சரி மச்சான். போன் எடுத்துட்டாங்களா? பாத்து வாங்க. சாலா, உடனே வாரேன் இருக்காங்களா? அக்கா, ஃபர்ஸ்ட் மச்சானுக்கு தான் போன் பண்ணேன். ஒரு 15 நிமிஷத்துல வாரேன் இருக்காங்க. சரிடி. அம்மா. அக்கா, நீங்க மதிய பாத்துக்கோங்க. மதிய இருக்கறத பார்த்தா குழந்தை பிறந்துரும் நினைக்கிறேன். துணி, மதிக்கு Dress இதெல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன். சரி சாலா, சீக்கிரம் போ. அம்மா இருங்க, நானும் ஹெல்ப் பண்ண வரேன். வா வள்ளி. சாலா, 2-3 வேஷ்டி துணியை எடுத்து வச்சிரு. சரிங்கக்கா. அண்ணி, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருங்க அண்ணி. என்னால முடியல. மதி தைரியமா இரு. இப்ப ஹாஸ்பிடல் போயிடலாம். சரி.
அம்மாடி இருக்க வலி கூடுச்சுடா, உடனே சொல்லிருமா. அத்தை ரொம்ப வலிக்குது அத்தை, இருக்க வலி கூடுது, காலெல்லாம் வலிக்குது, இடுப்பு சேர்த்து ரொம்ப வலிக்குது அத்தை. இடுப்பு சேர்த்து வலிக்குதா? இது பிரசவ வலிதானா? ஐயோ பயமா வேற இருக்கு. எனக்கு சீக்கிரம் வாங்க, நான் அவளுக்கு தைரியம் சொன்னாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சிந்து, எதிர்பார்க்கவே இல்ல இப்படி நீ என்ன அலைய விடுவேன்னு. இங்க இருந்து சென்னைக்குன்னு பார்த்தா இப்ப சென்னையில இருந்து இங்க வந்தாச்சு. இன்னைக்கு டேக்கு உன்னை பார்க்க காலையிலேயே அங்க இருந்து கிளம்பி இப்ப பாரு மதியத்துக்குள்ள வந்துட்டேன். வந்ததும் நேரம் என் வீட்டுக்கு கூட போகாம உன்னதான் பார்க்க வந்திருக்கேன். அது என்னமோ உன்னை பார்த்தாதான் மனசுக்கே ஒரு சந்தோஷம் வருது. இருக்காதா? எனக்குன்னு எல்லாமா இருக்க போறது நீதான். உன்ன நினைச்சா சந்தோஷம் வரத்தானே செய்யும். எங்க இருக்குன்னு தெரியலையே. இப்படியே மாடி ஏறி மொட்டை மாடி போயிடலாமா? இல்ல பின்னாடி கூடி எப்படியோ ரத்தினம் ஆயிரும். அவங்க பசங்க எவனும் இங்க இருக்க மாட்டாங்க, இந்நேரம் ஃபுல்லா ஆபீஸ்ல தான் இருப்பாங்க. சரி ஓகே, நாம எப்பவும் மொட்டை மாடி ஏறி போற மாதிரியே போய்க்கலாம். சிந்து, இத வாரே. என்னாச்சு? அம்மாடி கொஞ்சம் பொறுத்துக்கமா. இரு, இன்னும் 5 நிமிஷத்துல உங்க மாமா வந்துருவாரு. ரொம்ப முடியல. சரி வா, அப்படியே மெதுவா நடந்து வா, வெளியே போய் நிக்கலாம். என்னால முடியல. இது மதியோட குரல். ஒருவேளை பிரசவ வலி. ஆமா, எனக்கு பயமா இருக்குமா. வாங்கம்மா, நாமளே கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போலாம். சிந்து, போய் என்னன்னு பாக்கலாம். ஏய் நீ வேற ஏண்டி, இங்க இந்த ஹாஸ்பிடல்னா பக்கமா? கொஞ்சம் பொறுமையா இருண்டி. எப்படிமா பொறுமையா இருக்க? அண்ணி வலி தாங்க முடியாம. நீ முத உள்ள போடி. சுபா நீயும் தான் உள்ள போ. அதானே, இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற. அம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சிந்து கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இல்ல லேட் ஆகும் அப்படி இப்படின்னு சொன்னா கூட நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணக்குள்ள ஐயா கண்டிப்பா வந்துருவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்பா அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கடா. இரு, இப்ப ஹாஸ்பிடல் போயிடலாம். அத்த கைய கூட புடிச்சுக்கோ. இல்ல நான் வலிய தாங்கிக்குவேன், நீங்க பதட்டப்படாதீங்க. மாமா வரட்டும். இந்த தைரியம் போதும்டா, கொஞ்சம் பொறுமையா இரு. சாலா, துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து ஹால்ல வச்சிருக்கேன்க்கா. மச்சான் வந்தது அப்படியே கிளம்பிடலாம். சரிடி. என்னாச்சு? சித்தார்த், நீ எப்படி அதுக்குள்ள இங்க? என்னாச்சு? ஏதாவது எமர்ஜென்சியா? ஆமா தம்பி, பிரசவ வலி வந்துருச்சு. பிரசவ வலினா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. இதோ வர சொல்லிருக்கேன்ப்பா, வந்துட்டு இருக்காங்க. ஆமா. என்னது வந்துட்டு இருக்காங்களா? என்னங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு பொண்ணு வழியில துடிச்சிட்டு இருக்கா. பக்கத்து வீட்டுல ஹெல்ப் கேட்டா கூட கார் எடுத்துட்டு வந்துருவாங்க. நீங்க நம்ம போன் பண்ணிருக்கேன் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கிளம்புங்க, ஹாஸ்பிடல் கிளம்புங்க. இல்ல இப்ப வந்துருவாங்க. இப்போ டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா? டேய் ரொம்ப பேசாத. இது நீ பேசாம இரு. டைம் என்னன்னு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? 12:30. இது லஞ்ச் டைம். இந்த டைம் எவ்வளவு டிராபிக் இருக்கும்னு தெரியுமா? உங்க ஆபீஸ்ல இருந்து இங்க வீட்டுக்கு வர 3/4 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் இப்படியே பார்த்துட்டு நின்னுட்டு இருப்பீங்களா? 3/4 மணி நேரமா? சாலா, நம்ம இப்ப போன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது? அக்கா 15 நிமிஷம் ஆச்சு. மச்சானுக்கு போன் பண்ணி எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு கேளு. நல்லா கேட்டீங்க. மதி, இங்க வா, நான் கூட்டிட்டு போறேன். என்ன பாக்குற? வா. சித்தார்த், நீ கார் கொண்டு வந்திருக்கியா? இல்ல, நான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே ஆட்டோல வந்தேன். நீங்க மதிய வெளியே கூட்டிட்டு வாங்க. பக்கத்து வீட்டு கார் வெளியே தான் நின்னுச்சு. நான் உங்ககிட்ட பேசி கீ வாங்கிட்டு வரேன். அது என்ன கஷ்டப்படுத்தினது போதாதா? இந்த குடும்பம் இந்த வீட்டை நம்பி வந்த மருமகளையும் கஷ்டப்படுத்தணுமா? டேய் கத்தாதீங்க, கூட்டிட்டு வெளியே வாங்க. போ. சீது, பாத்து கைய பிடிச்சு கூட்டிட்டு வா. என்ன பாக்குற? இல்ல ஒண்ணு இல்ல. சீக்கிரம் கூட்டிட்டு வா. அக்கா, மச்சானுக்கு கால் பண்ணேன். சித்தார்த் சொன்ன மாதிரி டிராபிக்ல தான் நிக்காராம். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துல வந்துறேன்னு சொன்னாரு. சரிடி, மச்சானுக்கு போன் பண்ணி இப்படி சித்தார்த் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஹாஸ்பிட்டல் வந்துருங்கன்னு சொல்லிடு. நான் மதிய கூட்டிட்டு போறேன். சரிங்கக்கா. அம்மா நானும் சொல்லிடுறேன், நீங்களும் கிளம்புங்க. சரி வேணி அக்கா, நானும் வரேன். சரி, துணியெல்லாம் எடுத்துக்கோ. மதி, அத்த ஹாஸ்பிட்டல் போலாம். என்னால ரொம்ப முடியல, இப்போ நிக்க கூட முடியல. அத்த ரொம்ப வலிக்குது. சரிமா சரி வா. சுபா, அத்த நீ வீராவுக்கு சக்திக்கு எல்லாம் கால் பண்ணி சொல்லிடு எப்படி ஹாஸ்பிட்டல் போறோம்னு. நான் சொல்லிடுறேன், மதிய பாத்துக்கோங்க. நான் சக்தி இல்ல வீரா யாரும் வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஹாஸ்பிட்டல் வரோம். சரிமா.
மதி மெதுவா வாடி. சரிங்க அத்தை. சுபா, வேணி அழாத. ஏன் இன்னும் அழுகுற? எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி வா, நான் ஐயாக்கு கால் பண்றேன். நீ வீரா சார், சக்தி சார் எல்லாத்துக்கும் கால் பண்ணு. சரி வேணி, வா சீக்கிரம் போலாம். சித்தார்த், பொண்ணுங்களோட வலி உணர்வு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவ கண்டிப்பா நல்லவனா தான் இருப்பா. ஆனா நீ மதிக்கு வயிறு வலின்னு சம்பந்தமே இல்லாம நீ கோபப்பட்டு எங்க எல்லாத்தையும் திட்டி அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற. இந்த அளவுக்கு பொண்ணுங்களை மதிக்க தெரிஞ்ச நீ ஏன்டா என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிற? உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. சரி ஓகே, முத சரத்துக்கு கால் பண்ணி சொல்லலாம். அவன் வேற போன் எடுக்கிறான்னு தெரியல. சரி, சுபாவும் வேணியும் கால் பண்றாங்கல்ல, பண்ணட்டும். யார் வந்தாலும் சரி, உடனே ஹாஸ்பிட்டல் போவோம். கடவுளே, மதிய இன்னைக்கு தைரியத்தை கொடு. அவங்க நல்லபடியா குழந்தை பெத்துக்கணும். பக்காவா பிசினஸ் மேட்டர் முடிச்சுட்டு வந்துட்டோம்னு பார்த்தா இப்போ அதுக்கு மேல டென்ஷனா இருக்கு. இது அம்மா கிட்ட வேற சொல்லிட்டோம். அவங்க படப்படன்னு கூட கொஞ்சம் நமக்கு பிபி ஏத்துவாங்க. ஆனாலும் என்ன பண்ண? அதுக்குதான் இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் வரவே கூடாது. சரி ஓகே, நாம ரிலாக்ஸா இருப்போம். அங்கதான் பாத்துக்க எல்லாரும் இருக்காங்களே. ஆனா மாமா பேசின படபடப்புல எனக்கே கைகால்லாம் நடுங்குது. மதி, தைரியமா இரு. பிரசவம் பொண்ணுங்களுக்கு மறுஜென்மம் தான். அதெல்லாம் தாங்கி தைரியமா இருக்கிறவங்க தான் பொண்ணுங்க. உங்க தைரியம் சத்தியமா எந்த ஆம்பளைக்கும் வராது. தைரியமா இருமா, உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். என்னாச்சு? அம்மா இதுக்கு இப்படி கத்துறாங்க? என்னம்மா? பார்த்து மெதுவா வாமா. ஊருக்கு போலாமா? என்னம்மா திடீர்னு? ஐயோ, அங்க மதிக்கு இடுப்போலி எந்திரச்சாண்டா. இப்பதான் சுபா ஃபோன் பண்ணி சொன்னா. டேய், எனக்கு வேற ரொம்ப டென்ஷனா பயமா இருக்குடா. வாடா ஊருக்கு போலாம். மா, நம்ம இப்ப கிளம்பினா நைட்டு தான் ஊருக்கு போக முடியும். அதுவும் இல்லாம நாளைக்கு வேற ஆபீஸ் ஒர்க் இருக்கு. என்னடா பெரிய பொல்லாத ஒர்க்? அப்பளே நான் ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டு நீ வந்து வேலைய பாரு. ஊர்ல விட்டுட்டு வந்து வேலையை பார்க்கவா? என்ன பஸ்ல போனா அடுத்த ஸ்டாப் நினைச்சிட்டியா? உனக்கு புரியலையாமா? இப்ப கிளம்பினா நைட் ஆகும். ஆகிட்டு போதே. காலையில தான் அந்த சித்தார்த்த பார்த்தேன். இப்ப பாரு, அவன் தான் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் மரிய சேர்த்திருக்கான். நீ என்னன்னா? அம்மா, அவன் காலையில சீக்கிரம் கிளம்பிட்டான். அதுவும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். வீட்டுக்குள்ள ஊர்ல ரீச் பண்ணிட்டான். அதுவும் அவன் போனதும் நேரா நம்ம வீட்டுக்கு தான் போயிருக்கான். அதனாலதான் மதிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. ஏதோ ஒண்ணு, அவனுக்கு இருக்கிற அக்கறை உனக்கு இருக்கா? அக்கறையா? டேய், நம்ம வீட்டு வாரிசுடா. அதுவும் இல்லாம மதி ரொம்ப அழுதாலாம். சுபா அழுதுகிட்டே பேசினா. பேசிட்டாளா? வாடா வா, போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். என்ன, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஒரு எட்டு நடந்தா இந்த ரூமை விட்டு வெளியே கூட போக முடியாது. லூசு மாதிரி பேசாதமா. இப்போ உன்னால என்ன கூட்டிட்டு போக முடியுமா? முடியாதா? முடியாது. அப்பனா நானா போய்க்கிறேன். பாரா, என்னன்னா எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? இதோ இங்க இருந்து நேரா போனா பஸ் ஸ்டாப். அங்க இருந்து மதுரை பஸ் ஏறினாலே போதும். மதுரைக்கு போயிட்டா அடுத்து நம்ம ஊருக்கு போக எனக்கு நல்லாவே பாதை தெரியும். அம்மா, இதெல்லாம் உனக்கு யாருமா சொன்னா? காயத்ரி தான், அவ அப்படிதான் வந்தாளாம். வச்சால? என்ன? ஒண்ணு இல்லம்மா. இப்ப நீ வாரியா நானா போகவா? விளையாட்டு தானே பாக்காத. இன்னும் ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு ஒண்ணும் தெரியல. இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. மாமாவே பதட்டத்துல நம்ம பேசினாங்க. இன்னும் டெலிவரி ஆக 1 மந்த் டைம் இருக்கு. இப்பவே வலி வந்துருச்சு, என்ன பண்ணன்னு தெரியலன்னு. அதனால முத டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணட்டும். ஏய், பிரசவ வலிதான்டா. மதியால தாங்கவே முடியலையா. சுபா அப்படி அழுதாடா. ஐயையே, உன் மாவ எதுக்கு அழுகாம இருந்தா? ஜீவா, மா புரிஞ்சுக்கோமா. பக்கத்து ஊரா, உடனே போக 8 மணி நேரம் ஆகுமா டிராவல் பண்ண? இருந்துட்டு போட்டோம்டா. நம்ம வீட்டு பிள்ளடா மதி. நாம போய் பார்க்காம எப்படி? சப்பா, கூட்டிட்டு போடா. மா இப்படி பாவம் போல மூஞ்ச வச்சு கேட்டாலாம் நான் கூட்டிட்டு போக முடியாதுமா. எனக்கு முத இங்க 2 நாள் பிசினஸ் ஒர்க் இருக்கு. அதுவும் இல்லாம நாம போய் நாமளா பிரசவம் பார்க்க போறோம். டேய், பிரசவம் பார்க்கறதுக்கு இங்க இருந்து அடிச்சு பிடிச்சு ஓடுவாங்க. நாம மதிக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கணும்டா. சோ, புரியுதுமா. எனக்கு தெரியாது, நான் இப்பவே ஊருக்கு போய் ஆகணும். என்னம்மா, என்னாச்சு? ஹே காயு, நீ எப்போ வந்த? வர ஈவினிங் ஆகும்னு சொன்ன. அது ஒண்ணு இல்ல, உடம்புக்கு முடியல, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். உடம்புக்கு முடியலையா? என்னாச்சு? என்ன செய்யுது? இல்ல, லேசான வயிறு வலி, அதான். இங்கேயும் வயிறு வலியா? என்ன ஜீவா? ஒண்ணு இல்லம்மா, ஊர்ல மதிக்கு வயிறு வலி, அதான் அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. என்னாச்சுமா? பிரசவ வலியா? என்னன்னு தெரியலடி. இப்பதான் என் மாமா போன் போட்டு சொன்னா. அதான் வாடா ஊருக்கு போலான்னு கூப்பிட்டா. பாரு எப்படி எரும மாடு மாதிரி அசையாம உட்கார்ந்துட்டு இருக்கானே.
எரும மாடு மாதிரியா? ஆமா. ஏய் மூடுறா. சரி ஓகே, வெயிட் பண்ணு. மாமா ஹாஸ்பிட்டல் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. மதிக்கு உடனே டெலிவரி ஆகும்னு சொன்னாங்கன்னா அவனுக்கு ட்ரெயினோ பஸ்ஸோ உடனே புக் பண்ணி ஊருக்கு போக ஏற்பாடு பண்றேன். ஓகேவா? இல்லடா, இப்ப நான் கூட போனா. அம்மா புரிஞ்சுக்கமா, இன்னும் 1 மாசம் இருக்கு டெலிவரிக்கு. இந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அப்படிங்கறியா? ஆமாமா, அவசரப்படாத. இன்னைக்கு தான் நம்ம கம்பெனியோட பிசினஸ் மீட்டிங் சூப்பரா போச்சு. இன்னும் கண்டிப்பா ஒரு 2-3 நாள் நம்ம இங்க ஸ்டே பண்ணோம்னா நமக்கு தாமா பிசினஸ்ல செம்ம டீலிங். 10 வருஷத்துக்கு கம்பெனி அதுவாட்டுக்கு ரன் ஆகிக்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஆஃபர்மா. அப்படியா? ஆனா ஜீவா, உடனே டெலிவரி ஆகும்னு சொன்னா நீ சொன்ன மாதிரி அம்மாக்கு பஸ் இல்ல ட்ரெயின் ஏத்தி விட்டுருவியா? கண்டிப்பா அங்க வந்து யாரையாவது பிக்கப் பண்ண சொல்லிக்கிறேன். அப்பனா சரி, அப்ப எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்றேன். மாமா டார்ச்சர் பண்ணாத. இப்பதான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஒரு 1/2 hour 1 hour ஆகட்டும், வெயிட் பண்ணு. ஏற்கனவே அவங்க எல்லாம் டென்ஷன்ல இருப்பாங்க. இதுல நீ கூட கொஞ்சம் டென்ஷன் ஆக்காத. சரிடா. ஜீவா, என்னம்மா? நம்ம ஹோட்டல் கீழ ஒரு சின்ன பிளேயர் கோவில் இருந்தது. அண்ணா அதுல போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். எதுக்குமா? அடே, புள்ள பக்கம் போயிருக்காடா. நல்லபடியா பிள்ளைய பத்தி தாயும் செய்ய நல்லபடியா வீட்டுக்கு வரணும். நான் போய் சாமி கும்பிட்டு வரேன். அப்பதான் மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி சரி சரி, நீ மட்டும் தனியா போகாத. காயு, நீ ஃப்ரீ தானே? ஆமா. போ, அம்மா கூட போயிட்டு வா. நான் இப்பதான் வந்தேன், கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஃப்ரெஷ் ஆகணும். நீ அம்மா கூட போயிட்டு வந்தேனா? நானா? ஏன்? டேய், அவ இருக்கட்டும், நான் போய்க்கிறேன். ஏமா கூட வந்தா என்ன? பக்கத்துல தானே. பக்கத்துல தானே, நான் போயிட்டு வந்துக்க மாட்டேனா? மா, தனியா போறதுக்கு காயுவா கூட்டிட்டு போக வேண்டியதானே? அம்மா, நான் வேணா உங்க துணைக்கு. இல்ல அவன் சொல்லுவான், அவனுக்கு என்ன வேலை, நீ ஏன் இப்பதான் வந்த? போமா, உள்ள போய் கொஞ்ச நேரம் வேணா படுத்துக்கோ. ஹோட்டலுக்கு வெளியே போனா முக்கல நம்ம பிளேயர் இருக்காரு. நான் போய் கும்பிட்டுட்டு வரேன். மா, தெரியாத இடம், நீ வாடு கீழே போறேங்கிற. காயு, நீ போவேன். அது வந்து டேய் ஜீவா. என்னம்மா? போனை கவனமா பாத்துக்கோ. மாமா அத்தை இல்ல யாராவது போன் பண்ணா உடனே அட்டன் பண்ணு. நீ நாட்டுக்கு இருக்காத. நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். பாத்து கவனமா போ. ம். சரிதான். இங்க இருந்து சாமி கும்பிட்டு மதிக்கு தைரியத்தை ஏத்துறாங்களா? ஓகே ஓகே, கடவுள் குழம்பாம இருந்தா சரி. என்ன ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு ஏதாவது தேவையா? எடுத்து எதுவும் கொடுக்கணுமா? இல்ல நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே, நான் ரூமுக்கு போறேன். நான் வரேன். என்னடா இது? பார்வை அதே பார்வைதான், ஆனா ஆள் டல்லா இருக்கா. ஒருவேளை ஓகே இருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கட்டும். நாம போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு ஊருக்கு கால் பண்ணுவோம். மதிக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியல, பாப்போம். சரி சரிடா சரத்து, இப்போ நீ மெதுவா ஹாஸ்பிட்டல் போ. கூட இருந்து பாத்துக்கோடா. ஏய், கூட இருந்து பாத்துக்கோ. என்னங்க என்னங்க? சரி வச்சிடுறேன். என்னங்க என்னாச்சு? என்ன தீரு? ஒரு மாதிரி பதட்டமா? வினோ, அது வந்து வாசுகி, மதிக்கு பிரசவ வலி வந்துருச்சான். பிரசவ வலியா? என்னங்க, மதிக்கு இன்னும் டைம் இருக்கேங்க. அதாமா தெரியல, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்களாம். நான் சரத் கால் பண்ணி சொல்றான். திரு அண்ணன் ஒய்ஃபா? ஆமா வினோ, சொன்னேன்ல வீரானா. ஆமா இன்னும் 1 month டைம் இருக்குடா. ஆனா அதுக்குள்ள பிரசவ வலின்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. டேய், ஒவ்வொருத்தவங்களுக்கு அப்படிதான்டா. 8 மாசம் கம்ப்ளீட் ஆகி 9 மாசம் பிறந்துட்டாலேமோ எப்ப வேணாலும் குழந்தை பிறக்கலாம்டா. ஓ அப்படியா? இப்பதான் வாசுகியை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோம். அதுங்குள்ள மதிய நீ டேய் நல்லதே நடக்கும். அவங்களுக்கும் நல்லபடியா குழந்தை பிறக்கும். ஆமாங்க. என்னங்க? என்னம்மா? நீங்க வேணா போய் பாத்துட்டு வாங்கங்க. பாத்துட்டு வரவா? இல்ல நீங்க கூட இல்லாம எப்படி? எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. ஆனா உங்களை விட்டுட்டு எப்படி? இருக்கட்டுங்க, இன்னைக்கு போய் பாத்துட்டு நாளை கூட கிளம்பி வாங்க. வீரா மச்சானுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. திரு, தங்கச்சி சொல்றது சரிதான். இங்க இருந்து நீ கஷ்டப்படுறதை விட போடா, வேணா போய் பாத்துட்டு வா. நான் தங்கச்சியை பாத்துக்கிறேன். இல்லடா, இல்ல என்னங்க, போயிட்டு வாங்கங்க. இங்க இருந்து என்னமோ ஏதோ நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறத விட கூட போய் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வீரா மச்சானுக்கும் ஆறுதலா இருக்கும். அப்படியே அத்தை மாமா எல்லாத்தையும் பாத்துட்டு வந்துருவீங்க. அது வாசுகி. போயிட்டு வாங்கங்க. வாசுகி. அக்கா, இதோ வரேன்க்கா. என்னம்மா, சாப்பாடு கொடுத்த பாத்திரத்தை கேக்குறாங்களா? ஆமாண்ணா, நான் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ இருமா, நான் போறேன். போடா, போய் எடுத்து கொடு. ஏய், டெய்லி நல்லா தான் சமைச்சு கொடுக்குறாங்க. ஆனா அந்த பாத்திரத்தை ஏன்டா உடனே வந்து கேக்குறாங்க? அவங்க கிட்ட அந்த ஒண்ணுதான்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாத்திரத்துல தான் கொண்டு வராங்க. ஆனாலும் அந்த பாத்திரத்தை கரெக்டா வாங்கிடுறாங்க. இது என்னடா பழக்கம்?
ரொம்ப நல்ல பழக்கம் தான். ஓ காக்க வைக்காத, போய் எடுத்து கொடுத்துட்டு வா. வாசுகி அக்கா இதை வந்துட்டேன்க்கா. என்னங்க இப்ப கிளம்புனீங்கன்னா வெளியே கூட ஊருக்கு போயிடலாம். கிளம்புங்க. என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? நான் போலமா. போலையா? ஏங்க? மதியானிய பாத்துக்க வீரானா இருக்கான். அப்புறம் ரத்னப்பா, வைரப்பா, சாலமா, வைஷ்வமா, பத்தாததுக்கு என் தம்பிங்க, தம்பி வைஃப், பாப்பா, வேணி எல்லாருமே இருக்காங்க. மதியானிய சுத்தி ஒரு குடும்பமே இருக்கு. ஆனா என் வாசுகிக்கு நான் தான் இருக்கேன். என்னங்க? என் வாசுகிக்கு நான் தான் இருக்கேன். என்னோட வாசுகியை நான் தான் பாத்துக்கணும். நான் உன்னை விட்டுட்டுலாம் எங்கேயும் போக மாட்டேன். இல்லங்க அது வந்து வாசுகி ப்ளீஸ் வேற ஏதாவது சொல்லுங்க, நான் கேக்குறேன். மறுத்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. என்னால உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. நான் ஊருக்குன்னு போனா அது உங்களை கூட்டிட்டு தான். தனியா கண்டிப்பா போக மாட்டேன். என்னங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? மதிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாங்க. உங்களை கூட்டிட்டு போய் நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? அது ஓகே தான். தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸா? என்ன என்ன பண்ணலாம் இவங்கள? என்னங்க? தேங்க்ஸ் சொல்றதுக்கு எதை 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 கொண்டு அடிக்கன்னு தெரியலையே. என்னது? இருமா அடிக்கிறதுக்கு ஏதாவது உன்னை கையில எடுத்துக்கிறேன். அடிக்கவா? பின்ன என்ன பண்ணவா? எப்ப பாரு தேங்க்ஸ். நமக்குள்ள இந்த தேங்க்ஸ் தேவையா? என்ன 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 பாக்குறீங்க? இந்த இந்த பார்வைக்கெல்லாம் நான் ஸ்லிப் ஆக மாட்டேன். வாசுகி. சரி ஓகே. என்ன ஓகே? என்னங்க என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, திட்ட கூட மனசு வர மாட்டேங்குது. ஓய் சரி, இனி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத. தேங்க்ஸ் சொன்னாலும் அது நீங்க மறந்துட்டீங்க. மறந்துட்டேனா? ஆமா. நீ எனக்கு லெட்டர் எழுதுனதுல இருந்து தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்க. இல்ல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தேங்க்ஸ் சொன்னேன். சரி அதுக்கு நீங்க புரிஞ்சது. தேங்க்ஸ் எதுக்குன்னு புரிஞ்சது. ஈவினிங் வாங்கிட்டு வரேன். சரி என்னங்க? சொல்லுமா. அப்பப்ப கால் பண்ணி கேட்டுக்கோங்க மதி எப்படி இருக்காங்க, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு. அதான் நம்ம குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்களே, half an hour குறுக்க ஓவரால் கிட்டயா கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்க. டேய் வீரா, என்னடா ஏன் இப்படி இருக்க? அன்னைக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும், கவலைப்படாம இரு. இல்லடா, இன்னும் 1 மாசம் இருக்குடா டெலிவரிக்கு. அதுங்க லைப்படி. டேய் 1 மாசம் தானே, அதுக்கு முன்னால குழந்தை பிறக்கலாம், தப்பே இல்ல. நீ முதல்ல ஃபீல் பண்ணாம இரு. ஆமா வீரா, ஏன்டா இப்படி இருக்க? இல்லடா, மதி ரொம்ப அழுதுட்டாளாம். சுபா சொன்னாடா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னது சுபா சொன்னாலா? ஆமாண்டா. அந்த கண்ணிய என்ன பண்ணனே தெரியல. என்கிட்டயும் அதான்டா சொன்னா. சக்தி என்கிட்டயும் கால் பண்ணி அதை தான் சொன்னா. இவளை என்ன பண்ணலாம்? டேய் அவளை ஏன்டா திட்டுற? அவ கஷ்டப்பட்டனால தானே எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கா. என் மதிய நான் பார்க்க கூட இல்லடா. பார்த்து அவகிட்ட பேசினா கூட மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, என்னையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. கஷ்டமா இருக்குடா. சரி பொறு, டாக்டர் செக் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்ப வந்து சொல்லுவாங்க, கொஞ்சம் பொறுமையா இரு. ஆமா வீரா, கொஞ்சம் பொறுமையா இரு. மதியம் குழந்தைய நல்லபடியா இருப்பாங்க. சாலா இருந்தாலும் நம்ம சூட்டு வலி நினைச்சோம். ஆனா இப்ப பார்த்தா சிஸ்டரே பிரசவ வலின்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கும் கொஞ்சம் படபடன்னு தான் இருக்கு. அக்கா இது தலைப்பிரசவம்ல, எப்படி என்னன்னு சொல்ல முடியாதுக்கா. ஒவ்வொரு நேரம் டெலிவரிக்குன்னு கொடுத்த தேதியை விட தாண்டும். ஒரு நேரம் அதுக்கு முன்னே கூட குழந்தை பிறந்துரும். தலைப்பிரசவத்தை எப்பவுமே கணிக்க முடியாது. உண்மைதான் சாலா. எப்படியோ நல்லபடியா குழந்தை பிறந்து மதியம் குழந்தைய நல்லபடியா இருக்கணும். அதெல்லாம் நல்லபடியா இருப்பாங்க அக்கா. அக்கா மதியோட அம்மாக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். அவங்களும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சொல்லிட்டியா? நான் அதை கூட மறந்துட்டேன் பாரு. வரட்டும் மதியம் அவங்க அம்மாவை பார்த்தாலும் கொஞ்சம் சந்தோஷப்படுவா. ஆமாக்கா, இந்த மாதிரி டைம்ல பிள்ளைங்க ஆசைப்படுறது நம்ம அம்மா நம்ம கூடயே இருக்கணும் தான். என்னதான் நம்ம பாத்துக்கிட்டாலும் பெத்த தாய் பார்த்த மாதிரி இருக்குமா? அதே நம்ம உண்மைதான் சாலா. சரி வரட்டும், பாத்துக்கலாம். அண்ணே வைரம், என்னால நம்பவே முடியலன்னு. சித்தார்த்தா நம்ம மதிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தான். வைரம், நான் தான் அடிக்கடி சொல்வேன்ல, அவன நம்ம வீட்டு புள்ளன்னு பாரு நிரூபிச்சிட்டான். ஆமாண்ணே,
பக்கத்து வீட்டுல கார் கேட்டு கார்ல கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல உள்ள வரைக்கும் மதியம் தூக்கிட்டு வந்து விட்டுட்டு போயிருக்கானா. சித்தார்த்தா இப்படி நம்பவே முடியலண்ணே. அவனும் மனுஷன் தானடா, இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆமாண்ணே. ஏய் ஆமா, வீட்டுல பிள்ளைகள் எல்லாம் யார் கூட்டிட்டு வரா? இவங்க 3 பேரும் இங்கேயே இருக்காங்க. அண்ணே அவங்க போன் பண்ணிக்க வரேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு சரத்து போய் கூட்டிட்டு வரேன்னு இருக்கான். ஓ அப்படியா, சரிடா. அண்ணே அண்ணே டாக்டர் வராங்க. சரத்து மேம் வராங்கடா. என்ன என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே.